வெல்கம் டு மை யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, ஒரு சூப்பரான டிஃபன் ரெசிபி முடக்கத்தான் கீரை தோசை. ரொம்ப ஹெல்த்தியான கீரை. முடக்கத்தான் கீரையில் நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது. கான்ஸ்டிபேஷனுக்கு, ஸ்கின் ப்ராப்ளம்ஸ்க்கு, அது மட்டும் இல்லாமல் ஆர்த்ரைட்டிஸ், முடக்குவாதத்துக்குமே ரொம்ப ரொம்ப நல்லது இந்த கீரை. நான் இன்றைக்கி இதை கிள்ளி க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இது பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரியும், நிறைய இடத்துல கொடி மாதிரி படர்ந்து இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இதில் ஒரு குட்டியாக காய் இருக்கும், அழகாக பலூன் மாதிரி. அதை நம்ம நெத்தியில் அடிச்சு விளையாடிருப்போம் சின்ன வயசில், ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். இது கூடவே மாவு அரைக்கிறதுக்காக நான் இன்றைக்கி இட்லி அரிசி எடுத்து வச்சுருக்கேன். நான் இன்றைக்கி இந்த கால் படியில் ஒரு உலக்கு ஃபுல்லாக எடுத்திருக்கேன், நல்லா கூம்பாக. இது கூடவே பருப்பும் எடுத்து வச்சுருக்கேன் இந்த குட்டி டம்ளரில். இது பார்த்திங்கன்னா 5:1 ரேஷியோ தான். நம்ம இட்லி மாவுக்கெலாம் எடுத்துப்போம் இல்லையா, அதே மாதிரி சேம் ரேஷியோவில் தான் எடுத்திருக்கேன். ஆனால் இட்லிக்கு நம்ம உளுத்தம்பருப்பு எடுத்துப்போம். இந்த மாதிரி தோசைக்கு அரிசியும் பருப்பு மட்டும்தான். அரிசி நான் இன்றைக்கி ரேஷன் அரிசி தான் எடுத்திருக்கேன். அரிசி பருப்பு எல்லாத்தையும் நல்லா வாஷ் பண்ணி வச்சுக்கோங்க. கீரையும் தண்ணியில் போட்டு வச்சுக்கோங்க, கொஞ்சம் நல்லா மலர்ந்து வரும். இப்போ பாருங்கள், நம்ம ஒரு 4 hours ஊற வச்சுருந்தா போதும் அந்த அரிசி பருப்புலாம். இப்போ ஒரு மிக்ஸி ஜாரில் தேவையான அளவு கல்லுப்பு சேர்த்துட்டு இந்த அரிசி பருப்பில் இருக்க தண்ணியில் நம்ம வடித்து எடுத்துக்கலாம். கீரையும் அதே மாதிரி நல்லா அலசிட்டு இன்னொரு தடவை இந்த மாதிரி தண்ணியிலேருந்து பிழிஞ்சு எடுத்து மிக்ஸி ஜாரில் போட்டுக்கோங்க. சேர்த்துட்டு நம்ம இது கூடவே ஃபஸ்ட்டு கீரை சேர்த்துட்டு அது கூடவே அந்த அரிசி பருப்பு இருக்கு இல்லையா, அதையும் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். பாருங்கள், இந்தளவு நைஸாக இருந்தால் போதும். இப்போ பேலன்ஸ் இருக்க கீரை, அரிசி பருப்பு எல்லாத்தையும் போட்டு நம்ம நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். பாருங்கள், நான் எல்லாமே அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன். கன்சிஸ்டன்சி இந்த மாதிரி தான் இருக்கணும், நல்லா தண்ணியாக தாராளமாக இருக்கலாம். இந்த மாவு அப்படியே ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் அப்படியே இருக்கட்டும், சும்மா ஊறட்டும். ரொம்ப புளி வச்சு ஊற்றணும்லாம் அவசியம் இல்லை, இது இன்ஸ்டண்ட்டாக ஊற்றிடலாம். இதுக்கு ஒரு தாளிப்பு கொடுத்துடலாம். எண்ணெய், கடுகு, உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு இதெல்லாம் சேர்த்துட்டு இப்போ நம்ம தோசை ஊற்ற ஆரம்பிச்சிடலாம். ஒரு 15 to 20 மினிட்ஸ் ஆனதுக்கப்புறம் ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு தோசைக்கல் சூடானதுக்கப்புறம் இந்த மாதிரி தோசையை தூக்கி நல்லா ஊற்றிக்கோங்க. ரவா தோசை மாதிரி தான் இது. அந்த மாதிரி நடுவில் கொஞ்சம் கேப் போட்டு ஊற்றினீங்கன்னா நல்லாயிருக்கும். இப்போ சுற்றி ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு மூடி வச்சுருங்க. மீடியம் ஃப்ளேம்லேயே ஒரு நிமிஷம் இருக்கட்டும். இப்போ பாருங்கள், நல்லா ஒன் சைடு வெந்துருச்சு, அடிப்பகுதி நல்லா வெந்துருச்சு. இப்போ இது அப்படியே திருப்பி போட்டுடலாம். திருப்பி போட்டு உடனே ஒரு 30 செகண்ட்ஸ் விட்டால் போதும், ரொம்ப விடணும்னு அவசியம் இல்லை, ஏன்னா மேல் பகுதி நல்லா வெந்துருச்சு. இப்போ பாருங்கள், நம்ம தோசை ரெடி ஆகிடுச்சு. இதுக்கு வெங்காய சட்னி சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி ஒரு தடவை முடக்கத்தான் தோசை ட்ரை பண்ணி பாருங்கள், செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். This video is sponsored by BuyMode e-shopping application. BuyMode e-shopping application is one of the online shopping app. இந்த ஆப் பார்த்திங்கன்னா நம்மளோட ப்ளே ஸ்டோர்லேயும் ஆப் ஸ்டோர்லேயும் அவைலபிளாக இருக்குது. டிஸ்கிரிப்ஷனில் இதோட லிங்க் கொடுத்துருக்கேன், இன்ஸ்டால் பண்ணி செக் பண்ணி பாருங்கள். ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு ஆப்பு க்ராசரிஸ் வாங்குறதுக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். என்னோடய சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.